ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மானாங்கிற வில்லேஜ், இந்தியாவின் முதல் வில்லேஜு. இந்த பக்கம் வந்து சைனாவோட பார்டர் அந்த பக்கம் இருக்குது. அங்கேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு வில்லேஜ். அதனால தான் இந்தியாவின் முதல் வில்லேஜ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சரஸ்வதி மாதா கோயில், சரஸ்வதி ஆறு, ரொம்ப அற்புதமான உற்பத்தி ஸ்தானம். அதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பீமன சிலா அப்படின்னு சொல்கிறாங்க. சிலானா கல்லுன்னு அர்த்தம். பீமன் வந்து இந்த கல்லை நகர்த்தி வச்சு சரஸ்வதி ஆறு ஓடுறதுக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சரஸ்வதி ஆறு உற்பத்தி ஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கல். இது வந்து வேதவியாசர். இங்கே சரஸ்வதி மாதாவுக்கு ஒரு கோயில், அற்புதமான விநாயகர் சிலை, சரஸ்வதி மாதா சிலை, இந்த பக்கம் ஆஞ்சநேயர் சிலை எல்லாம் இருக்குது. இது வந்து உள்ள படம் பிடிக்க அனுமதி இல்லை, அதனால் வெளியே இருந்து படம் பிடிச்சி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரஸ்வதி ஆறு. வெள்ளை வெளேர்னு வந்துட்டுருக்கிற ஒரு ஆறு பாருங்கள், எவ்வளோ ஃபோர்ஸாக வெள்ளையாக எவ்வளோ வேகமாக இறங்கிட்டுருக்காங்க பாருங்கள். இதுதான் சரஸ்வதி ஆறு. இந்த சரஸ்வதி ஆறு உற்பத்தி ஆகிற இடத்துலேருந்து வேகமாக இந்த மலை சிகரங்கள் வழியாக கீழே இறங்குது. இந்த இடத்த சுற்றி மலைகள் பார்க்குறதுக்கு ரம்யமாக இருக்குது. இந்த கோயில் அற்புதமாக இருக்குது. இந்த ஆறு அந்தர்வாகினி ஆறு. அந்தர்வாகினின்னா மறைஞ்சி போயிடும், கொஞ்சம் தூரம் போய் மறைஞ்சி போயிடும். இந்த ஆறை நம்ம இங்கே தான் வெளியே பார்க்க முடியும். அப்புறம் நம்ம இதை பார்க்க முடியாது. பிரயாக்ராஜில் அந்தர்வாகினியாக, அதாவது அடியில் கங்கையோடு கலக்குது. இந்த நதியை நம்ம இப்போ தான் தரிசனம் பண்ண முடியும். இதுதான் சரஸ்வதி மாதா கோயில். இது மேலேருந்து எடுக்கப்பட்ட வியூ. அற்புதமான திருக்கோயில். இது இந்தியாவின் கடைசி டீ ஸ்டால். இங்கே டீ ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம நடந்து போனோம்னா சைனா பார்டர் வந்துடும். இந்த டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பத்ரிநாத் வர்றவங்க இங்கே சரஸ்வதி மாதா கோயிலை பார்த்துட்டு, இங்கே வியாசர் குகை இருக்குது. அப்புறம் கணபதியும் வியாசரும் உட்காந்து மகாபாரதம் எழுதிய குகை இருக்குது. இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள். நீங்களாம் பாருங்கள். இது பத்ரிநாத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இங்கே பார்த்து சரஸ்வதி மாதா அருளை பெறணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறோம்.